ஓகே. ஸோ இதை போட்டு நம்மளை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் ரிங் டோனாகவும் அதில் இருக்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பியானார். இதுதான் அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கேன். சுற்றி எல்லாம் அடித்தாலும் இந்த மக்களுடைய ஆதரவு அன்பு காமிக்கிற முடியல, இதுதான் அவர் புத்துணர்ச்சியே காமிக்குது. ஸோ இந்த ரசிகர்களுடைய ஆதரவு தான். நான் வர்றேன், உங்கள் விஜய் நான் வர்றேன், பார்த்துக்கலாம், வாழ்க்கை ஒரு முறை என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்கிறத துணிஞ்சு இவ்வளோ சிக்கல்கள் உள்ளே போயிட்டுருக்காரு. சங்கீதா அவர்கிட்ட விஜய் தெளிவாக ஒரு பேச போகிறார். இதை தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த 2 பேர்த்தில் யார் பேச போகிறாங்க முதல்ல, அந்த ஒரு பேசும்போது எல்லாமே அங்கே வந்து மற்ற விஷயங்கள் சுக்குன்னு உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இடையில ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்குது, அது விலகிட்டால் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்க்ரீன் இப்போ விலக்கப்படுற ஒரு நேரம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதை கிட்டத்தட்ட விஜய் அவர்களே சைந்தா கிட்ட போய் சில விஷயங்கள் ஓப்பனாக பேசக்கூடிய விஷயங்கள் வரும்போது, அது எந்த விஷயமா இருந்தாலுமே அந்த பேசும்போது குரலை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடுவாங்க 2 பேருமே. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்போ விஜய் அவர்கள் சங்கீதா அவர்கள் பேசும்போது அந்த இதை தெளிவாக கண்டிப்பாக அதில் ஒப்புதல் வந்து கொடுக்க தான் செய்வாங்க, மாற்று கருத்து இருக்காது. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கடைசி 2-3 வீடியோக்களில் சொல்லியிருந்தீங்க விஜய் சங்கீதாவுடைய நிகழ்வு நடக்க போது, 2 பேர் சந்திக்க போகிறாங்க, அதுக்கான வேலைகள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கேன் சார். ஆமாம், 2 பேர் சந்திச்சே தீரணும், அது சம்மந்தமான ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்லாம் வந்து கொடுத்து ஆகணும், சைன் பண்ணிலாம் ஆகணும், அதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு 4 நாளுக்கு முன்னாடி தான் நீங்கள் தான் அதை ஓப்பன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, மும்பைக்கு விஜய் போகிறாரு, அங்கே மிகப்பெரிய விவிஐபிகளோட மிக முக்கியமான ஒரு சந்திப்பு ஒன்று நிகழப்போகுது, அதுக்கப்புறமாக களமே டோட்டலாக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிஜிட்டல் ரூம் ஒன்று தயாராகிட்டு இருக்குன்றாங்க. எந்த தேர்தலும் சந்திக்காத அளவுக்கு இவ்வளோ பரபரப்பு நடந்துக்கிட்டு இருக்கேன் சார். இது என்ன காரணமாக இருக்கும் சார்? மும்பை மேட்டரை நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் இப்போ விரைவில் சந்திக்க போகிறோன்னா ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அதாவது இந்த யார் பேசுறதுன்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து விஜய் போய் சங்கீதா கிட்ட பேசுகிற ஒரு வாய்ப்பு இப்போ நெருங்கி வந்துட்டுருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது தமிழக தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி வருது. அதில் 2 தொகுதியில் வந்து விஜய் அவர்கள் நிற்க போகிறதா ஒரு விஷயம் வந்திருக்கு. பட் அதில் முதற்கட்டமாக ஒரு தொகுதிக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு டிஜிட்டல் ரூம், ஆஃபீஸ் ரூம் ஒன்று வந்து செட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிந்த வரைக்குமே ஃபஸ்ட் டைம் ஒரு தமிழக அரசியலில் இப்படி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட ஒரு பூத்தை வந்து ஓப்பன் பண்ணுறதுங்கிறது அங்கே கமிட் பண்ணி அந்த வேலைகள் ஏற்பாடு பண்ணலாம் போயிட்டுருக்காங்க. இப்போ அது ஒரு புறம். இனி வந்து அடுத்த கட்டமாக வரக்கூடிய அரசியல் கட்சி கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏன் ஒரு ஆஃபீஸ் ரூம் போடக்கூடாது டிஜிட்டல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல். ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் இவருடைய ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது அரசியல் களத்தில். பட் அங்கே உட்காந்தே நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து மக்களுடைய அந்த கோரிக்கைகள் என்ன நடக்குது, இவர்கள் என்ன ரிப்ளை பண்ணலாங்கிற விஷயத்த அந்த டிஜிட்டல் ரூம்லேருந்தே ஒரு பிளான் பண்ணுற மாதிரி விஷயம் ஒன்று போயிட்டு அதனுடைய ஏற்பாடுகள் விஜய் ஹைடெக்காக பண்ண சொல்லிட்டாரு. பட் இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 23 எலெக்ஷனுங்கிறதுனால அந்த மனு தாக்கல் செய்யக்கூடிய ஒரு தேதி இப்போ வரப்போகுது. இப்போ அங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியிலையும் மனு தாக்கல் செய்ய போகிறாங்க. முதற்கட்டமாக இங்கே சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு தொகுதியில் அது வேண்டிய ஏற்பாடுகள் போகுது. அங்கே மனு தரப்படும் போது அவர் அதில் பக்கா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக நோட் பண்ணித்தரணும். அதை தேர்தலர்கள் ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு சில சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கேட்பான். சந்தேகத்துக்கு விஜய் அவர்கள் விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் மனு ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ ஆர்கே நகர் தொகுதியில் இதுமாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னா பிரபல நடிகர் ஒருத்தர் நின்று அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்து ரிஜெக்ட் பண்ண ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் ஏன்னா இங்கே எதுக்கு நம்ம சொல்ல போகிறோம்னா, விஜய் சுற்றி காய் நிறுத்தி கொண்டு போகிறாங்க, எதிராக ஒரு டாட் வைக்கலான்னு சொல்லி, இதுக்கு ஒரு டாட் வைக்கலான்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதற்கு வேண்டிய ஏற்பாடில் அவர் கரெக்டாக தெளிவாக வச்சுருக்காரு. ஏன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் பேயர் அவர் கிட்டத்தட்ட எல்லாமே கரெக்டான ஒரு லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு தான் ஒரு விஜய் இது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அந்த அப்ளிகேஷன் கொடுக்கும்போது மனு தாக்கல் செய்யும் போது, இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், சென்னையில் ஒரு 2 இடங்கள் வந்து விஜய் பொருள் இருந்ததை விற்று தான் அரசியலில் அவருடைய போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவுபடுத்தியிருந்தேன். மேற்கொண்டும் சென்னையில் சில இடங்கள் நிறைய அவர்கிட்ட வாங்கி போட்டிருக்காங்க. அது ஒருவேளை வந்து இவர் பேரில் இருப்பதை தவிர அவருடைய மனைவி பேரில் சங்கீதா அவர்கள் பேர் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்காத. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இவர் வந்து அந்த மனுவில் சொல்லும் போது அசையும் சொத்துக்கள் எவ்வளோ, அசையா சொத்துக்கள் எவ்வளோங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ணி ஆகணும். அதில் தெளிவாக சொல்லி ஆகணும். எவ்வளோ கேஷ் இருக்குது, என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க, அரசியல் செலவுகள் என்னென்ன இருக்குது, எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஏன்னா ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் பண்ணணும். ஸோ அதுக்கு வேண்டிய ஏற்பாடோடு அது எல்லாமே ஒரு சார்ட் ஒன்று ஃபுல்லாக ரெடி பண்ண சொல்லிட்டார். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது இங்கே வந்து நோட் பண்ணும்போது விஜய் பேரில் இருக்கிறது எல்லாமே அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நோட் ஆகிடும். ஸோ இங்கே சங்கீதா பேரில் தனியாக இருக்கிறது மாதிரி ஒரு தகவல் ஒன்று இருக்குது. ரெண்டாவது விஜயும் சங்கீதாவும் பேரில்
அந்த ஜாயின் விஜயில் இருக்கிற அந்த வாய்ப்புகள் ஒன்று இருக்குது. இப்போ இதெல்லாம் நோட் பண்ணி தான் அவர் வந்து டோட்டலாக அதில் வந்து குறிப்பிட்டு அந்த மனுவை தாக்கல் செய்ய போகிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து சங்கீதா பேரில் அதில் இடம்பெறும் சமயத்தில் வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து சங்கீதாவோட ஒப்புதல் ஒன்று வேணும், அவருடைய ஒரு கையெழுத்தும் தேவைப்படும். அப்போ அந்த நேரத்தில் வந்து சங்கீதா அவர்கிட்ட விஜய் தெளிவாக ஒரு பேச போகிறார். இதை தான் நான் சொல்லியிருந்தேன், அந்த 2 பேர்த்தில் யார் பேச போகிறாங்க முதல்ல, அந்த ஒரு பேசும்போது எல்லாமே அங்கே வந்து மற்ற விஷயங்கள் சுக்குனு உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். இடையில ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்குது, அது விலகிட்டால் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்க்ரீன் இப்போ விலக்கப்படுற நேரம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதை கிட்டத்தட்ட விஜய் அவர்களே சைந்தா கிட்ட போய் சில விஷயங்கள் ஓப்பனாக பேசக்கூடிய விஷயங்கள் வரும்போது, அது எந்த விஷயமா இருந்தாலுமே அந்த பேசும்போது குரலை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடுவாங்க 2 பேருமே. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்போ விஜய் அவர்கள் சங்கீதா அவர்கள் பேசும்போது அந்த இதை தெளிவாக கண்டிப்பாக அதில் ஒப்புதல் வந்து கொடுக்க தான் செய்வாங்க, மாற்று கருத்து இருக்காது. வேறு பிரச்சனை பிரச்சனை விட்டுருவோம். இது வந்து பொது வாழ்க்கையில் வரும்போது இவர் வந்து அந்த ஒரு இந்த இடத்துக்கு வரணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. பட் அதுக்காக தான் அந்த ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணதே அவர்கள், அது இருக்கட்டும். இப்போ இதில் வரும்போது இங்கே பேசி அதற்கு வேண்டிய ஏற்பாடு இல்லை. ஏன்னா மனு நிராகரிக்கப்படக்கூடாது ஃபஸ்ட்டு, அது ரொம்ப 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 முக்கியம். அதற்காகவே விஜய் வந்து சங்கீதா தெளிவாக பேச போகிறார், டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணி சூழ்நிலையை விளக்க போகிறார், எல்லாத்தையும் விளக்க போகிறார். எனக்கு எதிராக தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாரு. அது அவங்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அப்படிங்கும்போது இங்கே நேருக்கு நேராக பேசும்போது கண்டிப்பாக விஜய்க்காக சங்கீதா நிறைய விஷயங்களை இனிமேல் விட்டு தருவான்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே 2 பேரும் சமரசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே உருவாகும். ஒரே ஒரு இடம் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா விரிசல் வந்தாச்சு, ஒரு இடம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு அந்த இடம் இதுவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால சொல்லியிருந்தேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து சங்கீதா அவர்களை அந்த வீட்டிலையே மீட் பண்ணி இல்லையா வீட்டிலே பேச போகிறாங்க, தெளிவான ஒரு விஷயம் வருது. அதற்கு பிறகு மனுவில் நோட் பண்ணும்போது அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்படும் போது அடுத்த கட்டமாக சில நகர்வுகள் இருக்குங்கிற ஒரு தகவல் எனக்கு வருது சார். எனக்கு ஏன்னா எல்லாருமே விஜய் தாக்கல் செய்ய போகிற அந்த ஃபார்மை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மனுவில் அவர் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காரு, என்னென்ன கார் இருக்குது, என்னென்ன வீடு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறாரு. எல்லாரும் அந்த ஃபோக்கஸ் நோக்கி தான் போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள், விஜய் தாக்கல் செய்யப்பட்டதுமே அதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அதை பற்றி பேசுவோம். ஒரு கோலாகலமாக என்ன சொல்கிறதுன்னா விழா மாதிரி நடத்துவாங்க சார் ரசிகர்கள் தொண்டர்கள். ஏன்னா முதன்முறையாக தாக்கல் செய்ய போகிறார் இல்லையா, அது வந்து பெரிய வந்து ஏன்னா அதை எல்லோருடைய பார்வையும் விஷயமா பார்க்கப்படுது. என்ன சொல்ல போகிறாரு, சொல்ல போகிற மனு தாக்கல் செய்யும்போது அப்போ ப்ரெஸ் எல்லாம் நிற்பாங்க. அங்கே ப்ரெஸ் மீட்டில் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை விஜய் அவர் சொல்ல போகிற ஒரு தகவல் வருது. அதில் ஏதோ ஒரு நோக்கத்தில் பல வகையில் காய் நைத்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கை குறைக்கணும்னு. இந்த நேரத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்படும் போதும் ஒரு விஷயம் ஹைலைட்டாக வரும். விஜய் இது வருங்கிறத தெளிவாக தான் சொல்லி எந்த கேள்விக்கும் பதில் இல்லாமல் போயிடக்கூடாது, தெளிவாக எடுத்துங்கன்ற அது அவர்கள் ஒரு குரூப்பே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பனையூரில். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. விஜய் மனு தாக்கல் பனையூர்லேருந்து மனு தாக்கல் செய்ய புறப்படும் போது அங்கே ஒரு தேர்தலாக என்ன சொல்கிறதுனா பெரிய அதாவது மக்களில் ஒரு விஐபி வர்றாங்களோ இல்லை ஊர் திருவிழாகும் போது கூட்டம் சேரும்ல, அந்த மாதிரி ஒரு படையோடு தான் போய் தாக்கல் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே விஜய் அவர்கள் சங்கீதா விரைவில் சந்தித்து இதனுடைய டீட்டெயில் பேச போகிறாங்க. மனு தாக்கல் ஏற்றுக்கொள்ளப்படுற அளவுக்கு தான் இருக்குது. அதில் என்னென்ன நீங்கள் சொன்னது மாதிரி எவ்வளோ சொத்துகள் இருக்குது, எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும், எத்தனை கார் இருக்குது, என்னென்ன இருக்குது, 3 இடங்கள் சென்னையில் அவர் இருக்கிற இடம் இருக்குது. பட்டினப்பாக்கம் ஒன்று, பனையூர் ஒன்று, அடுத்து நீலங்கரை ஒன்று. இது தவிர என்னென்ன இடங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. இது தவிர என்னென்ன இருக்குது, எல்லாமே நோட் பண்ண போகிறாங்க. இந்த சந்திப்பு விரைவில் நடக்க போகுது. அது ஒரு தகவல் நமக்கு வந்தது, நேரில் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியிருக்கேன் சார். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் சங்கீதா குறித்து என்ன மாதிரியான குறிப்பிட போகிறாரு, எங்கள் 2 பேருக்குமான ஒரு விவாகரத்து மனு அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட போகிறாரா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா என் மனைவியாகிய சங்கீதாவிற்கு இவ்வளோ தூரம் சொத்து இருக்குது, இல்லை அவங்க பேரில் இன்னும் சொத்துக்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாரா அப்படிங்கிறத. ஏன்னா அந்த மனுவில் அவங்க பேர் வந்துடும், என்ன மாதிரியான அந்த மனுவில் அவர் பேரை கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய அளவில் இருக்குது. எங்கள் மனைவிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஒன்று வரும்போது சங்கீதம் டைவர்ஸ் வந்து அவங்க என்ன மனு தாங்க தாக்கல் பண்ணுறாங்க, டைவர்ஸை இன்னும் வந்து கொடுக்கல, வாங்கலைங்க. இன்னமும் கணவன் விஜய் தான், மனைவி சங்கீதா தான், இல்லை மாற்று கருத்தே இல்லை. எங்கே சொன்னாலும் அவர் சொல்லி தான் ஆகணும், நோட் பண்ணி தான் ஆகணும். இல்லை சங்கீதா பேரில் என்ன இருக்குங்கிறது கண்டிப்பாக விஜய்க்கு தெரியும். அவர் தான் வாங்கி கொடுத்துருப்பார் இன்கேஸ். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க, நான் வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன் அப்படி விஷயத்த சொன்னாங்க. பட் இங்கே வந்து ஜேவியில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா சில ஜேவியில் போட்டிருப்பாங்க, ஹஸ்பண்ட் பேர், ஒய்ஃப் பேர், அந்த மாதிரி சிலர் இருந்தால் நீங்கள் நோட் பண்ண விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். இதை சங்கீதா பேர் இங்கே இடம்பெறும், ஏதாவது ஒரு ஜாயின் விஜய் இருந்தால் கூட அதுவும் இடம்பெறும். அதையும் விஜய் நோட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கார். அதில் வேண்டிய ஏற்பாடு பண்ணி தான் விஜய் கிட்ட பேச போகிறார். சாரி, விஜய் சங்கீதாட்ட பேச போகிறார். ஸோ விஜய் வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது சங்கீதா அவர்களுடைய
நேமும் ஜாயிண்ட் ஆகி வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். கண்டிப்பாக வரும்ல சார், அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? கண்டிப்பாக விஜய்ங்கிற பக்கத்தில் சங்கீதாங்கிற பேர் வந்தே தீரும். அந்த இடத்துல அதாவது நீ பாஸ்கெட்டே போட்டிருப்பாங்க, எந்தெந்த நேம்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க எல்லாமே. அங்கே மனைவியாக தானே, நாமினி அவங்க தானே, இல்லை நாமினியும் நோட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஸோ சங்கீதா பேர் தான் போட்டேன். நீங்கள் அதை சங்கீதா பேர் இடம்பெறாமல் விஜய் பேர் வராதுங்க. முக்கியமான ஒரு சம்பவம் கேட்கணும். மும்பைக்கு வந்து விஜய் வந்து அவசர அவசரமாக கிளம்புகிறார். இம்முறை வந்து யாருடனும் போகவில்லை அப்படின்னாரு. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட தான் போறாரு அப்படிங்கிற தகவல் வந்தது. என்ன இது திடீர்னு ஒரு ரீஷெடியூல் பண்ணிட்டாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் இந்த முறை தனியாக போறாரு அப்படின்றாங்க. ஒரு மிகப்பெரிய விவிஐபி, இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய விவிஐபியை சந்திக்க போறாரு அப்படிங்கிற தகவலும் ரொம்ப வேகமாக வந்தது. விஜய் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கேமரா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சந்திப்பில் ஏதோ ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றாங்களே சார். ஏன்னா அங்கே நேஷனல் மீடியாலாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் மும்பைக்குள்ளே வந்த உடனே அங்கே கேமரா ஆன் ஆயிடுச்சு, அங்கே பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதான் கேட்டேன். இல்லை, இங்கே அவசரமாக விஜய் போகலங்க. அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுங்க. அது ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு ப்ரோக்ராம் தான். அவர் அந்த ஆல்ரெடி அவர் மேரேஜுக்கே போனோம். இங்கே குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே மணிரத்னம் அவங்களுடைய அந்த ஸ்டைலிஷ்னு சொல்லி டிசைனர்னு சொல்லுவோம், அவருக்கு மும்பையில் திருமணம். அப்போது விஜய் அவர்கள் மும்பைக்கு போய் மேரேஜ் அட்டன் பண்ணுறது ஏற்கனவே போட்ட ப்ரோக்ராம் ஒன்று இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் டெல்லி செல்ல வேண்டிய ஒரு அது சூழ்நிலை மாறும் போது தான் இந்த ப்ரோக்ராமை தள்ளினார், மேரேஜை. ஸோ ரிசப்ஷனுக்கு நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிங்கும் போது அவர் தகவல் சொன்னார், மேரேஜுக்கு வர முடியல, எனக்கு சில சிக்கல்கள் இருக்குது, ரிசப்ஷனுக்கு வரேன்னு முன்னாடியே விஜய் தெளிவாக சொல்லிட்டார். விஜய் பற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதனுடைய ப்ரோக்ராமில் தான் நேற்று அவர் இங்கே சென்னையிலேருந்து புறப்பட்டு இந்த மும்பைக்கு போனது. அதுதான் காரணம் தவிர வேறு உடனே அவசரமாக பண்ண அவசியம் இல்லை விஜய்க்கு. ஸோ அந்த விழாவுக்கு போனாங்க, மணிரத்னம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அங்கே ரிசப்ஷன் கலந்துக்கிட்டாரு. ஸோ இங்கே குறிப்பாக பார்க்கணுன்னா விஜய் அவர்களோட வந்து வேறு யாரும் போவாங்க அரசியல் ரீதியாக, எப்போவுமே கூட போகிற 2 பேர் போவாங்க, டெல்லிக்கு போனவர் போவாங்கலாம் பேசப்பட்டுச்சு, யாரையுமே கூப்பிடலை. இங்கே அவருடைய நெருங்கிய நண்பர் விஷ்ணு ரெட்டி போனாங்க. அப்புறம் ஜெகதீஷ் ஏன் போனார்னா, முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற அந்த அவருடைய சிஸ்டத்தில் ஃபுல்லாக அவர் தான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏதாவது டவுட்னா ஜெகதீஷ்கிட்ட கேட்பார். இப்போ அங்கே உள்ள ப்ரோக்ராம் சார்ட் எல்லாமே அவர் தான் வச்சுருக்கார். ரிசப்ஷன் போகணும், இதுக்கப்புறம் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது, அது என்ன ப்ரோக்ராம் சார்ட்டில் இருக்கிறனால ஜெகதீஷை கூப்பிட்டது காரணம். ஸோ இந்த 2 பேரோட அவர் போய் இறங்குறாரு. அங்கே அவர் மிக சிறப்பான ஒரு வரவேற்பு மும்பை ரசிகர்கள் மக்கள் கொடுக்குறாங்க. பார்த்தா அங்கே அவருடைய அந்த சாங்கு உங்கள் விஜய் வரவா வரவா சாங்கு அங்கே தெறிக்க விட்றாங்க அங்கே. ஸோ என்னடா இது, தமிழ்நாட்டில் தான் இந்த சாங்கை போட்டு இப்படி பட்டையை கிளப்பிட்டு அவர் பிரச்சாரப்பூர்வம் சாங்கை போட்டுருவாங்க. இங்கே நிறைய சேனலே அந்த சாங்கை டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் பார்த்தா தெரியும் நீங்கள் அதை. ஸோ அங்கே பார்க்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட் அதிகமாச்சு. பரவாயில்ல, இந்த சாங் மக்கள்கிட்ட போய் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு, ஸோ இதை போட்டு நம்மளை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் ரிங் டோனாகவும் அதில் இருக்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பியானார். இதுதான் அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கேன். சுற்றி எல்லா அடித்தாலும் இந்த மக்களுடைய ஆதரவு அன்பு காமிக்கிற பார்த்தீங்களா, இதுதான் அவர் புத்துணர்ச்சியே காமிக்குது. ஸோ அந்த ரசிகர்களுடைய ஆதரவு தான். நான் வர்றேன், உங்கள் விஜய் நான் வர்றேன், பார்த்துக்கலாம், வாழ்க்கை ஒரு முறை என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்கிறத துணிஞ்சு இவ்வளோ சிக்கல்கள் உள்ளே போயிட்டுருக்கார். பட் இந்த இடத்துல இந்த சாங்க்கு எனக்கு வரும்போது தான் ஒரு விஷயம் சொல்லிக்கல விரும்புகிறேன். எனக்கு தெரிந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வரும்போது அப்போது ஒரு சாங் அது பிரபலமாக பேச பண்ணோம். இதற்காகவே நீங்கள் அந்த படத்தில் அந்த சாங் ஸ்பெசிஃபிக்காகவே உருவாக்குனது அது. அப்போது சொல்லும் போது இது எப்போ அரசியல், ஏன்னா அரசியல் உள்ள நுழைஞ்சிட்டாரு. அப்போ இது சாங் இனிமேல் இது வந்து வர மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், இது பரபரப்பாக இருக்கணும், எம்ஜிஆர் பற்றின விஷயங்கள் இருக்கும்போது தான் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங்காக வச்சாங்க. இதை நிறைய விஷயம் கூட விஜய் இதை ஃபாலோ பண்ணுவார்னு சொல்லியிருந்தேன். ஒரு நிமிஷம், எம்ஜிஆருடைய சாங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எம்ஜிஆர் வரும்போதெல்லாம் அந்த சாங் போடுவாங்க, அது எந்த சாங் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் அவங்க சொல்லட்டும். ஏங்க நம்ம சொன்னோம்னா ஹாப்பியாக வரலைங்க. சரி, ஓகே, உங்கள் விருப்பத்துக்கே விட்றேன். அந்த எம்ஜிஆர் நடித்த ஒரு படம், சூப்பர் டூப்பர் ஹிட் படம், பாக்ஸ் ஆஃபீஸ் படம், அது ஓப்பனிங் சாங் வரும். வேணுமா நேரில் நீங்கள் சொல்லுங்கள், தெரியலனா அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். அந்த சாங்கை விஜய் அவர்கள் பார்த்துட்டு தான் இது மாதிரி எனக்கு ஒரு சாங் கண்டிப்பாக வேணும், ஏன்னா அவருடைய பாதையை மக்கள் எம்ஜிஆருடைய பாதைன்னு சொல்லிட்டார். இந்த சாங் ஸ்பெசிஃபிக் வரும்போது தான் எழுதப்பட்டது. இதை யார் கம்போஸ் பண்ணி மியூசிக் பண்ணுவா அப்படிங்கும்போது தான் அவருடைய நெருங்கிய நண்பரான தமன் கிட்ட பேசும்போது தமன் முதல்ல யோசித்தார், இல்லை இது வந்து இந்த சாங் நீங்கள் கேளுங்க, போது வரிகளை கேளுங்க, கம்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது தமன் கேட்டால் பிரமாதம் மரிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அந்த தமன் போட்டு கொடுத்த சாங் தான் இது உங்கள் விஜய் வர வரவாசா, அது எந்தளவு ஹைலைட்டாக தெரிக்குது இல்லையா. இந்த சாங்கை போட்டு தான் மும்பையில் வரவேற்றாங்க. ஸோ அப்படி ஒரு வரவேற்பு நேராக போகிறாங்க. மணிரத்னம் அவங்களெல்லாம் கலந்துக்கிறாங்க. ரிசப்ஷனுக்கு போயிட்டு கலந்துக்கிட்டு வரும்போது தான் நீங்கள் சொன்னது மாதிரி
வேறு யாரும் கூட போவாங்களா செய்வாங்களான்னு எதிர்பார்க்கப்படும் போது கூட எதுவுமே இல்லைன்னு சொல்லி இவர் தனியாக போன ஒரு ப்ரோக்ராம் இதுதான். மக்கள்கிட்ட அதாவது இவர் எந்தெந்த ரூட்டில் எப்பப்போ போகலாம், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஒன்று இப்போ ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. இந்த ரெடி பண்ணனுடைய விளைவாக அடுத்து மக்கள் சந்திப்பு இனிமேல் உங்களை நேரடியாக உங்கள் விஜய் வந்து பார்க்க போகிறதாகவும் ஒரு தகவல் வருது. அதற்கு வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் சார்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு மிகப்பெரிய வெல்விஷராக தான் அந்த தொழிலதிபர் இருக்காங்க, பேசியிருக்கிற ஒரு தகவல் வருது. சென்னைக்கு வந்தது பிறகு அவருடைய என்னென்ன அந்த வழிமுறைகள் அந்த மேல் நடுவில் இருக்குங்கிறத இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். ஓகே சார், இப்போ மும்பைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவரால் எல்லா தொகுதியும் வந்து கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக ஒரு விஷயத்த பண்ண போறாரு. சரி, எனக்கு தெரிஞ்சு அப்படியும் பண்ணலாம். அதனால வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் வராது, பெரிய அளவில் கூட்டத்தை வந்து கூட்டுறது வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். பட் அதே நேரத்தில் அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பேஸில் அவர் பண்ண போறாரு. கொஞ்சம் அவருக்கு சீக்கிரமாக கொடுக்கும் அனுமதி இப்போ கிடைச்சிருந்தா சார்? இல்லை, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏன்னா இப்போ தேதி திருப்பிட்டு வந்து நீங்கள் 230 தொகுதிக்கு போய் ஆகணும். இப்போ நேர்காணல் வேறு போய்கிட்டு இருக்கு, இந்த சந்திப்புகள் நிறையா இருக்கிறதுனால அவர் முக்கியமான சில தொகுதிகளுக்கு மெயின் ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு போய் மக்களை சந்திக்க வேண்டிய ஏற்பாடுகள் சார்ட் போட்டிருக்காங்க. வேண்டிய அனுமதியை முறைப்படி கொடுத்து வாங்கிட்டு போகணுங்கிறதா இருக்காங்க. பட் அது வேண்டிய ஏற்பாடில் அந்த நிர்வாகிகள் உட்பட எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க சார். அதுக்கு தான் முக்கியமான நிர்வாகிகள்லாம் 28 பேர் கூட குழுவை நியமிச்சது அதுதான் காரணம். பட் இங்கே எந்த ரூட்டில் போயிட்டு எப்படி வரலாம், நான் மக்களுக்கு இந்த டிஸ்டர்பு மீண்டும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால இந்த சந்திப்பு நடக்குது. அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இந்த பரப்புரை வரப்போகுது. ஒரே ஒரு மாநாடு வந்து இப்போ போட போகிற, திருச்சியில் போட போகிற இறுதிக்கட்ட மாநாடு அது. அங்கே நிறையா விஷயங்கள் பேச போகிறாரு, தெளிவான விஷயங்கள் மக்கள்கிட்ட புரிய வைக்க போகிறார். அதில் புரிஞ்சுக்குவாங்க விஜய்க்கு அது எப்படி நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், என்னையே உங்களை வந்து சந்திக்கூடாமல் ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. இப்போ மக்கள் கண்டிப்பாக உணர்ந்துக்குவாங்க. ஏன்னா இருக்கிற சூழ்நிலை விஜய் வந்து ஒரு குரல் கொடுத்தா போதும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் அவரால் போய் பார்க்கணுன்ற போது இந்த கூட்டம் கூடுறது வந்து சில நேரங்களில் பிரச்சனையாக முடியுது. அதனால அதை அவாய்ட் பண்ணி யோசிச்சு போறாரு. ரெண்டாவது குறிப்பிட்ட ஒரு ஸ்பேஸ் வந்து பண்ணுறாங்க சார். உங்களுக்கு எல்லா தொகுதியும் இப்போ போக முடியாது, டைம் இல்லை, 30 நாள் தான் இருக்குது. எங்கெங்கே போகலாம், எது போகலாம், மக்கள் சந்தி போகலாங்கிற விஷயத்தை ரெடி பண்ணுறாங்க, வர்றாங்க. பட் எந்த இடம்ங்கிறது இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். திருச்சி மாநாட்டில் அதுக்குரிய மிகப்பெரிய விளக்கத்தை கொடுக்குறாரு சார். அப்போ நீங்கள் எல்லாரும் திருச்சி மாநாடை பாருங்க. நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கமெண்ட்ல கேட்பீங்களோ அதுக்கான பதில் எல்லாம் அங்கேயே கூட வரும். கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கேள்விகளை கேளுங்க. அது அடுத்த வீடியோக்களை வந்து உங்களுக்கு பதில் சொல்லப்படும். எந்த கேள்வி ஆனாலும் ஓகே. எல்லா கமெண்ட்ஸும் நாம மட்டும் பார்க்கறது இல்லை, சம்பந்தப்பட்ட ஆட்களும் பார்க்குறாங்க அப்படிங்கிறத விஜய் பார்க்குறார். தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒரு பதிவுலையுமே அவர் அழகாக ஆராய்ந்து பார்க்குறாரு. அதுதான் அவருடைய சிஸ்டமேட்டிக் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் மக்களுடைய குறைகள் நிறைகளை என்னன்னு கேட்குறார். உங்களுடைய அட்வைஸையும் ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் ஒன்றா சேரணுங்கிறதையும் ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு தான் போயிட்டு இருக்க ஒரு விஷயம், அதையும் தெளிவுபடுத்திக்கிறேன். அதனால் உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து எதுவாக இருந்தாலுமே சரி, நிறையிலும் குறையிலும் சொல்லுங்கள். உங்கள் விஜய் பார்க்குறாரு, கேட்குறாரு, செயல்படுத்துவார். நன்றி சார். அடுத்த வீடியோவில் வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி பேசணும். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை பற்றி பேசணும். நன்றி சார். நன்றி சார்.